கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கன்னி மனது தேவை. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். மத்தேயு 1:23. கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்படுத்தப்படுவதே நம்முடைய ஜீவியத்தின் நோக்கமாகும். மற்றவர்கள் தங்கள் ஜீவியத்தின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்வதே நம்முடைய ஊழியத்தின் நோக்கமாகும். நம்முடைய அழைப்பின் முக்கியமான நோக்கங்கள் இவைகளே. நிலத்தில் விதைக்கும்படி சென்ற விதைக்கிறவனைப் போல நாம் இருக்கிறோம். அந்த விதை ஒரு அம்சத்தில் கிறிஸ்துவே ஆகும். மற்றவர்களுடைய இருதயங்களில் நாம் கிறிஸ்துவை விதைக்கிறோம். ஒரு நபர் கிறிஸ்துவை போலாகும்படி நீங்கள் அவருக்கு உதவி செய்வீர்களாயின் அந்த நபர் வேறொருவருக்கு அப்படிப்பட்ட உதவியை செய்வார். அவர் மற்றொருவருக்கு அப்படியே உதவி செய்வார். இவ்விதமாக நாம் நம் மூலமாக கிறிஸ்து பலுகி பெருக வேண்டும். உங்களுடைய சுபாவத்தின் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்களா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னி மனதில் மட்டுமே கிறிஸ்து உருவாக முடியும். கிறிஸ்துவின் சுபாவம் நம்மில் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தூய்மையான மனது அவசியம். நாம் பூரணமான தூய்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பெரிதானதொரு ஏக்கமும் தாகமும் அவசியம். சாராள் மிகவும் வயது முதிர்ந்தவளாயிருந்தாள். தனக்கு ஒரு பிள்ளை பிறப்பதென்பது அசாத்தியமானது என்று அவள் எண்ணினாள். சில வேளைகளில் நாம் சாராளை போல் இருக்கக்கூடும். நம் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுவதற்கு பல தடைகள் இருக்கக்கூடும். என் ஜீவியத்தில் நான் அநேக தவறுகள் இழைத்திருக்கிறேன். நான் இன்னும் தவறு செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் சுபாவத்தைப் போல என் சுபாவம் மாற்றப்பட முடியும் என்று நான் எண்ணுகிறதில்லை என்று கூறிக்கொண்டிருக்க கூடும். இல்லை, நாம் நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் விட்டுவிடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் சுபாவம் உங்களில் உருவாக்கப்படுதல் என்பது ஒருபோதும் அசாத்தியமானதே அல்ல. நீங்கள் உங்கள் எண்ணங்களிலேயும் கூட ஆழமான தூய்மை வேண்டும் என்று ஏங்குவீர்களாயின் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து கிறிஸ்துவை உருவாக்கும் வேலையை உங்களிலே செய்வார். ஆமென்.